அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 22ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், விவரங்கள் என்ன? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் கோவிந்தநல்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துமணி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு இயங்கி வருகிறது. இன்று வழக்கம்போல் தொழிலாளர்கள் பட்டாசு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் அதிர்வு ஏற்பட்டது. மேலே விண்ணை முட்டும் அளவிற்கு புகை கிளம்பியதால் சுற்று வட்டார கிராமங்கள் பீதியடைந்தனர். இந்த வெடி விபத்தில் 4 அறைகள் தரமட்டமான நிலையில் பணி செய்து கொண்டிருந்த 20 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது 2 பேர் சேர்த்து மொத்தம் 22 பேர் உடல் கருகி ஆனா பெண்ணா என தெரியாத அளவிற்கு உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 தொழிலாளர்கள் பலத்த காயத்துடன் விருதுநகர் அரசு மருத்துவமனை கல்லூரியில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைப்பட்டு வருகிறார். இந்த விபத்து தொடர்பாக பச்சக்கரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் உரிய அனுமதியின்றி பணி நடந்ததாகவும் விதியை மீறி அளவுக்கு அதிகமான தொழிலாளர்களை அனுமதிக்கப்பட்டதாகவும் அளவை விட அதிகமான ரசாயன பொருட்கள் பயன்படுத்தி பட்டாசு தயாரித்த போது வெடி விபத்து ஏற்பட்டு தெரிய வந்துள்ளது. விதியை மீறி காணாமல் போன அதாவது பட்டாசு தயாரித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மதுரையில் இருந்து தற்போது மதுரை தரக டிஐஜி அபிநாத் குமார் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.